வந்திருக்காரு. நேற்று ராவுத்தான் அவங்க 11 மணிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எடுக்கிறது உலகமெல்லாம் போகும். நாளைக்கு நாளாண்டுக்கு அவங்களோட டிவி மட்டும் இல்லை, அது மற்ற டிவிகளுக்கு அந்த கசட்டை கொடுத்து எல்லா இடமும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கோயில் ஒன்று கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல கோயில் ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்க மறந்துடாதீங்க, இலங்கைக்கு முத கோயில், உலகத்துக்கு தேர். இந்த தேர் இந்த ரோட்ல இந்த இலங்கையில தான் போயிருக்கு, உலகத்திலேயே தேர். உங்களுக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு, என்னன்னு கேட்டால் ஒரு நல்ல ஒரு சுவாமி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவாமி எனக்கே கிடைக்கல யாருமே. ஏன்னு கேட்டால் ராமகிருஷ்ணன் சாமி ஆத்மகனானந்தி சொன்னாரு, என்னுடைய பர்த்டேல நாங்களும் சாமி மாறுங்க, எங்களுடைய சந்திரசேகர் ஆஞ்சநேயர் சுவாமி சாமி மாறுங்க. அவர் ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு உலகத்துக்கு. என்னன்னு கேட்டால் மன்றாட்டம் ஒன்று கொண்டு வந்தார். நாங்கெல்லாம் பூசை செய்யறோம், கோயில் எல்லாம் சாமிகளுக்கு பூசை தான் செய்யறாங்க. ஆனா இந்த சுவாமி ஒரு ஆளுக்கு தனியா மண்டாடுறதாக கேள்விப்பட்டு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆத்மகனாந்தி என்ற ஒரு பர்த்டேக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கசக்கு என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுவாமி தான் உங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு கிடைச்ச சாமிய நல்ல மாம்பழம் பழுத்திருக்கு, பழுத்த மாம்பழம் இருக்கு. மரத்துக்கு காயம் படாம ஆஞ்சிக்கிட்டு போனா அடுத்த வருஷமும் காய்க்கும். என்னைய நல்ல கண்ணில் பாருங்க, யாரா இருந்தாலும் என்னைய நல்ல கண்ணில் பாருங்க. என்னை யார் சரி குத்தம் சொல்றாங்க நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. திருப்பி அந்த சாமி உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. ஆனா அவர் ஒரு பதில் சொல்லுவார் தெரியுமா, எனக்குன்னா ஒண்ணும் செய்யல அப்படி சொல்லிக்கிறாங்க ஆளு. அது ஒண்ணு தான் சொல்லுங்க. என்ன இங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அப்படி ஒண்ணு இங்க தப்பு செஞ்சாலும் இல்லை. கொடுக்குற காசு அவ்வளவு கோயில்ல கணக்கு இருக்கு. ஆனா நான் கோயிலுக்கு செலவழிப்பேன்னா அந்த காசு நீங்க எல்லாம் கொடுத்ததுனால தான் இந்த கோயில். இந்த கோயில் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் பாருங்க. வெள்ளிக்கவசம் எல்லா சாமிக்கும் போட்டேன். உங்களுடைய ஆஞ்சநேயர் நீங்க கையால மாலை போடுறீங்க, பால் அபிஷேகம் செய்யறீங்க, அவருக்கு தங்க கவசம் போட்டேன். 108 சங்கால அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். வலம்புரி சங்கால எல்லா கோயிலும் இடம்புரி சங்கால தான் அபிஷேகம் பண்ணுது. நான் 108 சங்கால வலம்புரி சங்கால அபிஷேகம் பண்ணேன். இந்த பையனை இன்னும் 108 சங்கு கொண்டு வந்திருக்கு. நேற்று தான் சங்கு வந்து இறங்குச்சு. நாளைக்கு 208 சங்கால இந்த கோயில்ல நாளைக்கு அபிஷேகம் நடக்கும். வலம்புரி சங்கால அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கொடுக்கிற காசு இந்த கோயிலுக்கு சாமி செஞ்சிட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்தாப்புல சொல்றேன், பிரசாதம் இந்த கோயில் கொடுக்குது, அன்னதானம் இந்த கோயில் கொடுக்குது, இரவு சாப்பாடு கொடுக்குது. உங்களோட காசை வச்சு எங்க பெட்டியில போட்டு பூட்டுற சாமி இல்லை. இங்க கொடுக்கிற காசை எதுக்கு சரி பயன்படுத்தணும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்.